வாண்ணா 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 சேதண்ணா வேற லெவல்ண்ணா. நீ லாஸ்ட் வீக்கில் சாட்டர்டே எபிசோட் பண்ணல ரோஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ரோஸ்ட்டை தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட அவ்வளோ தூரம் வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வாரத்தில் அப்படியே விஷயத்துக்கா பஞ்சம், திருடிட்டு சாப்பிட்டது என்ன, மஞ்சரியை போட்டு பொலன்னு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் பொழந்தது என்ன, இந்த பக்கம் ரயான் அவர்களுக்கும் ராணவ் அவர்களுக்கும் சண்டை வெடிச்சது என்ன, இந்த பக்கம் அருண் பிரசாத் மாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கிங் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ ப்ரோமோக்குள்ளே வந்து போயிடலாம். விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப சூப்பராக கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல இன்ட்ரோவை. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு கோடு இருந்துச்சு, அந்த கோடை விலகிட்டு எல்லாம் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இத்தனை நாள் அடக்கி வச்சுட்டு இருந்த கர்ஜஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு புயல் மாதிரி. ஸோ அந்த புயலை வந்து அடிக்கிற மாதிரி பொம்மை டாஸ்க் வந்து கொடுத்தோம். அந்த பொம்மை டாஸ்க்கு கொடுத்தா பொறுமையாக விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இவங்க ஒருத்தரை மாற்றி அடிச்சுக்கினுங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம், மஞ்சரி பஞ்சாயத்து இன்னொரு பக்கம். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துக்களை வந்து கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ விஜய் சேதுபதிக்கு இன்றைக்கி செம்ம விருந்தாக வந்து இருக்க போகுது. ஆனால் இது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் திருடி சாப்பிட்டதை பற்றி அட்ரஸ் பண்ணவே கிடையாது. ஏன் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து உருவெடுத்துச்சு நெட்வொர்க் முழுக்கவே. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் அந்த பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாங்கள்ல, அந்த ஃப்ரைட் ரைஸு, அதை பற்றி கண்டிப்பாக கேள்வி எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போதைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு வேளை அந்த மாதிரி கேள்வி எழுப்பிட்டார் அப்படின்னா இந்த விஜே விஷால், அருண் பிரசாத், அன்ஷிதா, தர்ஷிகா இவங்கெல்லாம் வந்து மொத்தமாக மாட்ட போகிறாங்க, இன்க்ளூடிங் ஆனந்தி முதல் கொண்டு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு செய்வாரா இல்லை செய்ய மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்புறம் எவிக்ஷன், டபுள் எவிக்ஷனா இல்லை சிங்கிள் எவிக்ஷனா அப்படிங்கிறது தெரில. பட் இப்போ வரைக்கும் வந்த நியூஸின் பிரகாரம் ரஞ்சித் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்ட் சீட்டில் வந்து சத்யா அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் உட்கார வச்சு ரஞ்சித் அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அதனால் சத்யா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் ஒரு வேலை இப்படி நடந்திருந்தா. ஏன்னா சத்யா அவர்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்கார், ஏன்னா ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் உட்கார வச்சு தான் அனுப்ப போகிறாங்க. அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் அண்ட் கேள்விகள் என்னென்னா, சாச்சனா அப்படி என்னதாங்க பண்ணிட்டாங்க, அந்த கிரிஞ்சு மேக்ஸை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இடையில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் பாதிப்படைய போகிறது யார் வந்து எவிக்டாக வெளியே போகிறாங்க, ஒரு வேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் சாச்சனா எவிக்ட் ஆகுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இன்றைக்கி எபிசோடு எதிர்நோக்கி இருக்கப்படுகிறது. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் தக்க பதிலடி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தருவாரா இல்லை தரமாட்டாரா, இல்லை வழக்கம் போல் டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் சாட்டர்டே எபிசோட் வேறு லெவல் இருந்துச்சு, அந்த இன்வெஸ்டிகேஷன் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கும். யார் பக்கம் தப்பு இருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.